ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் நார்செட் 9ஓட மெயின்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை வந்து ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆனப்போவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ஒரு 2 வீக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்ஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து என்னால் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆக முடியல, அதனால் மெயின்ஸு அட்டன் பண்ண முடியல என்னால். அதனால் உங்களுக்கு எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் அட்டன் பண்ணதே ஒரு பெரிய ஸ்டெப்பு தான் இது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஸ்டெப்பு தான். நான் வந்து லாஸ்ட்டு 2 மந்த்தாக தான் நான் ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பலாம் நான் இதுக்காக நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியில் வந்து இந்த நார்செட்டுக்காக அவேர்னஸ் ரொம்ப கம்மி தான். எனக்குமே வந்து சும்மா நர்சிங் இல்லை, இவ்வளோ எக்ஸாமினேஷன் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட படித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் இன்னும் ஒர்க்குக்கு போகல. ஆக்சுவலாக இது மாதிரி எக்ஸாம் இருக்குது, நர்சிங் ஃபீல்ட்லேயும் இவ்வளோ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் ஃபீல்டில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிய வந்ததே எனக்கு ஜூலை எண்டு சம்திங் ஐ திங்க். அதனால தான் நான் சரி ஜூலையில் வந்து ஆர்என்ஆர்எம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகஸ்ட்டில் தானே நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ரிப்பரேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் இதை எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் யாருக்குமே சொல்லலை. ஏன்னா சொன்னால் இவன் என்னடா புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எதனா சொல்கிறாங்களே எனக்குள்ளே ஒரு தாட்டு. அதனால் நான் யாருக்கிட்டேயும் நான் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் இதை பற்றி யாரையும் நான் கோஆப்ரேட்டும் பண்ணல. ஸோ எனக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆள் இல்லாமல் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் போயிட்டு ஒரு மாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். நான் எக்ஸாம் அட்டன் பண்ணும் போதும் சரி, எனக்கு இதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸே எனக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. இதை பற்றி நானுமே இப்போ உங்களை மாதிரி தான் நானுமே கற்றுக்க தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலை. நீங்களுமே படிக்கணும், நானுமே படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு 6 மந்த் சாலிடாக இருக்குது. நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம இந்த எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸராக எக்ஸாம் அச்சீவ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து என் கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கவங்களாம் எல்லோரும் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ இனிமேல் நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் குவாலிட்டி, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக கொஞ்சம் வேலை செய்கிறாங்க, அதனால் கொஞ்சம் தறி சவுண்டு அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஓல்டு மொபைல் எடுக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் நோட்ஸு அப்லோட் பண்ணும்போது மேபி குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி மற்றபடி பேசும்போது, வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி தான் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நர்சிங் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே வந்து பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம். இனிமேலும் நிறைய நர்சிங் ஆஃபீஸர்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.